ஹாய்ப்பா, இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துக்கலாம். ஒரு 30 கிராம் புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். நறுக்குன சின்ன வெங்காயம். இதில் அரைக்கிறதுக்கு நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். சின்ன வெங்காயம் ஒரு 10, 2 தக்காளி, ஒரு 2 பூண்டு, இது எல்லாத்தையுமே அரைச்சிக்கிறணும். வாங்க இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு அடிகனமான சட்டியை வச்சு நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு யூஸ் பண்ணணும். 3 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், இதோட 1 ஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா 1/2 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகாய் கீறினது, அதோட நறுக்கின சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். கருவேப்பிலை கொஞ்சம். மீன் குழம்புக்கு ப்ரௌன் ஆகணும் அவசியம் இல்லை. வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பழம் வந்தால் போதும். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு இதில் போட்டணும். இதோட நம்ம சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு அரைச்ச விழுது சேர்த்து இது நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வந்தவுடனே தான் நம்ம புளி தண்ணி ஊற்றணும். நம்மளோட தக்காளி வெங்காயம் அரைச்ச விழுது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இந்த விழுதோடையே நல்லா மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்மளோட புளி தண்ணி, புளி தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்ம சேர்த்துருக்க பொடியோட வாழையெல்லாம் நல்லா போகணும். ஒரு 10 நிமிஷம் மூடியை போட்டு கொதிக்க விடணும். இப்போட நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீனை போட்டோம்னா அடுப்பு ஸ்லோ பண்ணிடணும். ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் மிதமான இதில் கொதிச்சா போதும். ரொம்ப நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா மீன்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூளை வச்சு செஞ்ச மீன் குழம்பு எப்படி கலராக இருக்குன்னு பாருங்கள். இல்லை, நம்மளோட வேறு எந்த பொடியுமே நான் போடலை. நம்மளோட குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடுவோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.